Praise the Lord. Welcome to God's message. So let me start with a small prayer. Thank you, God. Thank you, Jesus. Lord, I surrender this prayer time into thy hands, O Father. Lord, bless me, bless the message, and bless all the people, O Father, who are listening to this message, God. Lord, you be with them, teach them, guide them, lead them, and guard them, O Father. Thank you, God. Thank you, Jesus. Amen. So, the greatest love story in the world is God's love for man. God created each one of us with so much of love. அதாவது நம்ம குழந்தைங்க மேலே நம்ம எவ்வளோ ஆசை வச்சுருப்போம், அதுக்கு மேலே 1000 மடங்கு மேலே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. யூ வாண்ட் டு நோ ஹவு? ஐ டெல் யூ. அதாவது God is holy, God is pure, God is loving. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க. அவன் வந்துட்டு அவங்க அப்பா போல் இருக்கான், அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா போல் இருக்கா, அவங்க அம்மா மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது அந்த குழந்தை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு ரெசம்பிள் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே போல் நாமளும் நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளோட அப்பா, ஆர் ஃபாதர், அவரை போலவே we have to resemble in character. லெவிட்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது பைபிளில். ஸோ அந்த புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, கடவுளை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இட் இஸ் 11:44 verse. பி ஹோலி ஃபார் ஐ ஆம் ஹோலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால் நாமளும் கடவுள் போலவே ஹோலியாக இருக்கணும். ஆனால் நம்மளால் முடியுமா? முடியாது இல்லையா. பிகாஸ் we are sinful people. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் எந்த பாவம் பண்ணலையே, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன், நான் நல்லவன், என் மனசு ரொம்ப சுத்தமானது அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் ஐ டெல் யூ, சின் எப்படி என்டர் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். கடவுளை இந்த உலகத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது God created ஆடம். ஸோ ஆடம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்வார், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் டெத்தில் நீ ஆப்பிள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆடம் என்ன பண்ணுவார், ஈவ் வந்துட்டு ஆடமை வந்துட்டு டெம்ப்ட் பண்ணி ஆடம் போய் அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ருவான். ஸோ இட் இஸ் டிஸ்ஒபேயிங் காட். கடவுளுக்கு வந்துட்டு டிஸ்ஒபே பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. இப்போது நாம் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு எல்லாம் கொடுக்குறோம், வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து நல்லா வச்சு நல்லா பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில் அந்த குழந்தை நம்மளை டிஸ்ஒபே பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும் இல்லையா. ஸோ அதே போல் கடவுளுக்கு வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப கோவம் வந்தது. கோவம் வந்து கடவுள் வந்துட்டு ஆடமையும் ஈவையும் கர்ஸ் பண்ணி அந்த கார்டன் ஆஃப் ஈடனை விட்டு துரத்தி விட்டுருவார். ஓகே, ஸோ தட் இஸ் வேர் the relationship between God and human breaks. Sin breaks the relationship between God and human. Okay, so இப்போ வந்துட்டு அந்த சின்னை வந்துட்டு இந்த பாவத்தை வந்துட்டு எப்படி கழிக்கிறது. பட் கடவுள் வந்துட்டு God had another plan. See, இப்போ நம்ம குழந்தை வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா நாம் விட்டுருவோமா? நாம் என்ன நினைப்போம், இல்லை இல்லை இல்லை, எப்படியாவது அவன் திருந்தி வரணும், ஐயோ இவன் வந்து இந்த தப்பு பண்ணிட்டா, எப்படியாவது திருந்தி வந்துடணும், நல்லானா வாழணும் என் பையன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அதே போல் God had another plan. What was that plan? God sent Jesus into this world to shed blood on the cross for the remission of our sins. நம்மளோட பாவத்தை கழிக்கிறதுக்காக ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். ஏன்னா நம்ம பாவத்துக்கு நாம் ரத்தம் சிந்த முடியாது, நம்மளோட ரத்தம் அழுக்காக இருக்குது. இட் இஸ் சின்ஃபுல் blood. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஜீசஸ் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் டு ஷெட் blood ஆன் த கிராஸ். இப்போ வந்துட்டு there is this verse in John chapterல 13:16 if not wrong. அதில் என்னென்னா கடவுள் சொல்லியிருப்பார். அதாவது God loved the world so much that he gave his only begotten son Jesus Christ into this world, so whomever believes in him should have an everlasting life. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God loved the world so much. ஓகேவா. இப்போ நாம் நம்மளோட குழந்தைய ஒரு சாக்ரிஃபைஸாக கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா. பட் கடவுள் வந்துட்டு God sent Jesus as a sacrifice. எதுக்காக? Because God loved us so much. Okay, so whomever believes in Jesus Christ will have an everlasting life. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் பாவம் பண்ணியிருக்கேன்,
இப்போ நான் நம்புகிறேன், எஸ், ஏன் பாவத்துக்கு வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு ரத்தம் சிந்தியிருக்காரு. எஸ், ஐ பிலீவ் தட். ஸோ ஐ ஆம் செட் ஃப்ரீ டு கோ அப்படின்னு சொல்லி நான் நம்பும் போது ஏன் பாவம் கழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பாவம் கழிக்கப்பட்டிருப்படும் போது we will be saved, okay, and we will be made righteous in the name of Lord Jesus Christ, okay, and that is how we go to heaven. That is how we have an everlasting life. அதாவது ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு எங்கே போவார், அதாவது ஜீசஸோட செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்குது, ஜீசஸோட ஜட்ஜ்மெண்ட்னு இருக்குது. அந்த டைமில் இப்போ வந்துட்டு நான் ஜீசஸை நம்புகிறேன், எஸ் அப்படின்னு சொல்லி நம்பும்போது தென் ஐ வில் கோ டு ஹெவன் அண்ட் ஐ வில் லிவ் வித் காட் எவர் லாஸ்டிங். ஓகே, இப்போ அதே போல் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு இஃப் ஹி இஸ் நாட் பிலீவிங் ஜீசஸ் தென் அவன் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவான் அப்படின்னா ஹி வில் கோ டு ஹெல். ஹெல் எந்த மாதிரி இடம் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட். அதாவது அவன் இப்போ வந்துட்டு நார்மலி ஒரு மனுஷன் இறக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம், மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் வாட், இட் இஸ் நாட் இட்டர்னல் டெத், ஹீ இஸ் இன் ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஓகே, இட்டர்னல் டெத் எங்கே நடக்கும் அப்படின்னா இட் வில் ஹேப்பன் இன் ஹெல். ஹெல்லில் தான் இட்டர்னல் டெத் நடக்கும். வாட் இஸ் இட்டர்னல் டெத் அப்படின்னா இட்டர்னல் டெத் இஸ் டெத் ஃப்ரம் காட். அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக யூ கேனாட் ஹாவ் அ கனெக்ஷன் வித் காட், யூ கேனாட் கான்டாக்ட் காட். அங்கே தான் இட்டர்னல் டெத் கிடைக்கும். ஸோ இப்போது நாம் வாழ்கிற இந்த பீரியடில் திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரேஸ் பீரியட். இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்மளால் ரிப்பெண்ட் பண்ணி we can come to God, we can come to Jesus. Okay, so this is a grace period. இதை வந்துட்டு நாம் கைவிடக்கூடாது. ஓகே, ஸோ this is how இது இப்படி தான் நம்மளோட பாவங்கள் வந்துட்டு கழிக்கப்படும். ஜீசஸ்ங்கிற பேரில் ஜீசஸ்னால் மட்டுமே தான் நம்மளோட பாவங்கள் வந்துட்டு கழிக்கப்படும். ஸோ திஸ் இஸ் அ மெசேஜ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டு கேட்டு பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு திஸ் மெசேஜ். God bless everyone.